மறைந்த பின்னணி பாடகி எஸ். ஜானகியின் உடல் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். ரகுபதி, வணக்கம். உடல் வைக்கப்பட உள்ள மைதானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் ஜானகி அவர்கள். தனது 88 வயதில் வயது மூப்பு காரணமாகவும் மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாகவும் மைசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் நேற்று உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என அனைவருமே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இப்போது அவருடைய உடலானது மைசூரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து 8 மணிக்கு மேல் மைசூரில் உள்ள மகாராஜா மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் அரசியல் கட்சி அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட இருக்கிறது. ஏற்பாடுகள் தற்பொழுதான விரைவாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்தியாவிலிருந்து பல்வேறு ரசிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என வருவார்கள் என்பதற்காக அந்த மைதானத்தில், மகாராஜா மைதானத்தில் ஏற்பாடுகளானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 455 காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 உதவி ஆணையர்கள் மற்றும் அதே போல 12 ஆய்வாளர்கள், 20 உதவி ஆய்வாளர்கள் என பல்வேறு காவல்துறையினர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூட்டங்கள் அதிக அளவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பெரிய பாதுகாப்பானது நடைபெற்று வருகிறது. இவருடைய உடலானது 3 மணிக்கு மேல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கனியனகுந்தி என்ற இடத்தில் இறுதி சடங்கு நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஜானகியின் உடலானது அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை குடும்பத்தின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜானகி அவர்களை பொறுத்தவரை ஜானகி அம்மா, கான கோகிலா, இசையரசி என பல்வேறு பட்டங்களில் புகழப்படும் ஜானகி அம்மா 15 மொழிகளுக்கு மேல் பாடியிருப்பதாகவும் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பாடி பெரிய பாடகி என்ற பெருமையை அவர் வைத்திருக்கிறார். தற்போது அவருடைய உடலானது மகாராஜா கல்லூரி மைதானத்தில் ஜானகியின் உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய அஞ்சலியானது தொடர்ந்து பொதுமக்கள், ரசிகர்கள், அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் மோடி அவருடைய இரங்கலை அவருடைய எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கிறார். அதில் இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றும் பல்வேறு மொழிகளில் அமைந்த அவரது பாடல்கள் தலைமுறையாக பிரபலங்களாக இருந்ததாக கூறப்பட்டார். அவை ஈடு செய்ய இணையற்ற ஒரு இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. மெல்லிசை வரும் ஆண்டுகளிலும் கேட்பதை தொடர்ந்து வசீகரிக்கும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு, ரசிகர்களுக்கு மற்றும் ஒட்டுமொத்த இசை உலகிற்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் மோடி அவர்கள் அந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அனைவருமே அந்த ஜானகி அவர்களுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவருடைய உடலானது மைசூரில் இருக்கக்கூடிய மகாராஜா மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட இருக்கிறது. நன்றி ரகுபதி, தகவல்களுக்கு நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.